Students, today we will discuss topic 1.4 electric dipole and its properties. First, electric dipole அப்படினா என்னன்னு பார்த்துருவோம். In fact, அதுக்கு முன்னாடி ஒரு general question. What is the shape of the water molecule? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Probably many of you would answer H2O. H2O is the molecular formula for water and not its shape. இல்லையா? ஸோ ஷேப்பும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் தெரியாதவங்களுக்கும் சரி தெரிஞ்சவங்களுக்கும் சரி வாட்டர் மாலிகுலோட ஷேப் இந்த மாதிரி லீனியரா இருக்கா? You know that there is H2O in water molecule, that is the molecular formula for water. ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் அதில் இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கா? அதாவது ஒரே ஸ்ட்ரைட் லைனில் அதனுடைய ஹெச்சோட சென்டர், ரெண்டு ஹெச்சோட சென்டரும் ஆக்சிஜனோட சென்டரும் ஒரே லைனில். ஸோ அந்த மாதிரி லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கா, இல்லைன்னா வேற ஏதானும் ஃபார்மட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்டில் இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம இந்த டாபிக்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை புரிஞ்சுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் யூ மஸ்ட் நோ திஸ். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் இது ரொம்ப பேசிக் கான்செப்ட் தான் அது. பட் இருந்தாலும் இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், அதாவது எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Okay, so let's move on to the next one. First electric dipole oda many properties la இப்ப நம்ம first electric dipole அப்படினா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அப்புறமா அதனுடைய properties போவோம். First electric dipole 1.4.1 topic அது அப்படினா என்னன்னா, it's nothing but it's an arrangement in which there are two equal and opposite charges which are separated by a small distance. இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸுங்கிறது வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ்னு கூட நம்ம டிஃபைன் பண்ணலாம். பட் புக் டெஃபினேஷன் தான். ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், அதாவது பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூவாக இருக்கலாம், பிளஸ் இ அண்ட் மைனஸ் இயாக இருக்கலாம், பிளஸ் 2Q அண்ட் மைனஸ் 2Qவாக இருக்கலாம். எப்படி வேணால் காம்பினேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படி மாறி மாறி ஆப்போசிட்ஸ் சைன்ஸில் இருக்கணும். டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ இதுதான் அதனுடைய டெஃபினேஷன். ஸோ ஃபிசிக்கலாக அந்த மாதிரி ரெண்டு சார்ஜஸ் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ அப்படின்னு நம்ம அதை ஃபிசிக்கலாக அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம டைபோலை ஃபார்ம் பண்ண முடியும். பட் நேச்சரில் டைபோல் இருக்கு. போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு நீங்கள் கெமிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போலார் மாலிகூல்ஸ் ஆர் நத்திங் பட் டைபோல்ஸ். ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஒன்று CO, தட் இஸ் கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் HCl ஹைட்ரஜன் குளோரைடு அல்லது HClன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லலாம். இதை தவிர வாட்டர் மாலிகுலும் டைபோல் தான், அதாவது போலார் மாலிகுல் தான். ஸோ டைபோலுடைய டயக்ராம் இங்கே நம்ம கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த டைபோலுடைய டிஸ்டன்ஸ், அந்த டைபோல் சார்ஜஸோட டிஸ்டன்ஸையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிடுவோம். இது புக் டயக்ராம் தான் அது. இப்போ நம்ம டைபோலுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போவோம். எப்பவுமே சயின்ஸில், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட், புதுசாக ஒரு கான்செப்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அல்லது ஒரு புதுசாக ஒரு குவான்டிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு ஐடியா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, அந்த ஐடியாவையோ அல்லது அந்த கான்செப்டையோ நம்ம மேத்தமேட்டிக்கலாக ஒரு ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணினாதான், அல்லது அதை மெஷர் பண்ணாதான் அந்த குவான்டிட்டியை பற்றி அல்லது அந்த கான்செப்டை பற்றி நமக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இன் சயின்ஸ், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸில் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது அந்த கான்செப்டை ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக கொடுக்க முடியணும், ப்ளஸ் அதை மெஷர் பண்ண முடியணும். அப்போ தான் அந்த குவான்டிட்டியோட அந்த கான்செப்டை பற்றி நம்ம ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்திருக்குன்னு சயின்ஸ் நம்புது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டைபோல்ஸ். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா CO ஒன்று இருக்குது, HCl ஒன்று இருக்குது, H2O வேறு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே டைபோல் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வேறு வேறு மாலிகூல்ஸு.
அந்த மாலிகூல்ஸ் வந்து வெறும் அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் HCl அந்த மாதிரி அந்த காம்பனன்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் அது மட்டும் தானா, இல்லை அந்த டைபோல் நேச்சர்லேயே அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இப்போ நம்ம வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துப்போமே, 2 அலுமினியம்னு ஒன்று, ஸ்டீலுன்னு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் அதனுடைய அப்பியரன்ஸ் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதுக்கு டென்சிட்டி அப்படின்னு ஒரு குவான்டிட்டி நம்ம எடுத்தோம்னா அந்த டென்சிட்டி வந்து டெஃபினட்டாக மாறும். அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது டைபோல் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஏதான டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி காட்டணும் அல்லது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனில் எழுதி தான் ஆகணும் அல்லது அதை மெஷர் பண்ணி தான் ஆகணும். அந்த பேசிஸில் தான் நம்ம ஒரு குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னு பேர். அது சும்மா ஒரு குவான்டிட்டி நம்ம வந்து டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ 2 மார்க் கொஸ்டின் நம்ம படிக்கிறதோட ஏன் அதை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னுடைய டெஃபினேஷன் வந்து இதுதான். அதோட சிம்பிள் வந்து பி, ஒரு ஆப்வியஸ்லி ஒரு வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. இது சம்மேஷன் பேர் சிக்மா. இது இண்டெக்ஸ் i இஸ் ஈக்குவல் டு 1 to n qi ri வெக்டார்னு போட்டிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதில் q தான் அந்த சார்ஜ், qiங்கிறது வந்து இண்டிவிஜுவல் சார்ஜஸ், ஆருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டைபோலில் வந்து நம்ம பை டெஃபினேஷன் 2ன்னு சொல்லியிருக்கோம், 2 ஈக்குவலண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். பட் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேர் கேன் பி மோர் தென் 2 சார்ஜஸ் ஆல்சோ. அந்த மாதிரி இருக்கும்போது கூட நம்ம டைபோல் மொமெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆனால் டைபோல்னு சொல்லும்போது 2 ஈக்குவலண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் தான். பட் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது தேர் கேன் பி எனி நம்பர் ஆஃப் சார்ஜஸ், a collection of charges, and we can assume, let us say for example, இப்போ வந்து ஒரு set of charges, let's assume that this is a particular charge, one charge here. Let us say there is another charge here. So there are 3 charges னு வச்சுக்கோங்க. Now so this is, let us say q1, this is q2, this is q3, there can be any number. Okay, now what do we mean by the position vector here? Let us assume that we have an axis here, a coordinate axis, x and y axis னு வச்சுக்கோங்க. இப்போ from the origin over here, so let us say the q1 charge is at this distance, and from the origin if I locate a vector here up to that particular charge, then this is called the position vector of the q1. This will be the r1 vector. Similarly, this will be the r2 vector. This one from here to here will be the r2 vector. You can see here there is a slight difference in direction as well as the magnitude, the length is different here. This will be the r3 and so on. இந்த மாதிரி எவ்வளோ சார்ஜ் வேணா இருக்கலாம். இப்போ இந்த சார்ஜோட வேல்யூவையும் இந்த r1 வெக்டாரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அடுத்ததோட மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம்மேஷன் பண்ணோம்னா q1 r1 வெக்டார் ப்ளஸ் q2. திஸ் இஸ் யுவர் நெட் டைபோல் மொமெண்ட் ஆஃப் தி என்டையர் சிஸ்டம் ஆர் கான்ஃபிகரேஷன். ஓகே, now what is the next one? And of course இப்போ இதில் வந்து இந்த பொசிஷன் வெக்டரை இந்த பர்டிகுலர் டயக்ராமுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கன்வென்ஷனல் எலக்ட்ரிக் டைபோல் இதுதான். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் q இருக்குது, ஒரு மைனஸ் q இருக்குது. ஸோ இப்போ நம்ம p வெக்டரை நம்ம டிஃபைன் பண்ணுவோம் ஆன் த பேசிஸ் ஆஃப் அவர் ஒரிஜினல் டெஃபினேஷன் ஆர் ஜென்ரல் டெஃபினேஷன் q1. ஸோ இதில் இதுதான் q1. ஸோ அதை வந்து q1 வந்து நான் qனே போட்டிருக்கேன். r1 வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, r1 வெக்டர் வந்து இதனுடைய பொசிஷன் வெக்டர். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நான் போட்டிருக்கோம், இவ்வளோ தூரம் போட்டிருக்கணும், பட் இந்த சைஸ் இங்கே நம்ம காட்ட முடியலன்றதுனால சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ இந்த r1 வெக்டரை நான் வந்து r ப்ளஸ் வெக்டர்னு போடுறேன், r ப்ளஸ் வெக்டர், ஏன்னா இது ப்ளஸ் சார்ஜுங்கனால. அடுத்தது q2ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ஆட் பண்ணுற மாதிரி இந்த ப்ளஸ் தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதை நான் ஆட் பண்ணுறேன்னா q2 r2 வெக்டரை ஆட் பண்ணணும். ஸோ q2ங்கிறது மைனஸ் q இல்லையா, ஸோ அதனால் மைனஸ் q. இதனுடைய பொசிஷன் வெக்டர் அகைன் ஆரிஜின் இங்கேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கணும், பட் வெக்டரை நம்ம எங்கே வேணால் காட்டலாம், பேரலாக வேறு இடத்துல இங்கே காட்டிக்கலாம். ஸோ இது வந்து r2 வெக்டர் தான், அது r மைனஸ் வெக்டர்னு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கொண்டு வரலாம். அப்போ மைனஸ் ஆர் மைனஸ் வெக்டர்னு வரும் இல்லையா. ஸோ ஒரு வெக்டரோட மைனஸ் நெகட்டிவ் ஆஃப் வெக்டருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெக்டர்னுடைய சேம் லெங்க் இருக்கிற இன்னொரு வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷனில், கரெக்டாக அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு வெக்டர் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதுதான் மைனஸ் ஆர் மைனஸ் வெக்டர். ஸோ இப்போ நம்ம அதை இதில் காட்டிடுவோம். அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா இதோட இதை ஆட் பண்ண போகிறேன். எதை ஆட் பண்ண போகிறேன்னா மைனஸ் ஆர் மைனஸ் வெக்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரிஜினல் ஆர் மைனஸ் வெக்டர் தூக்கிட்டு
மைனஸ் ஆர் மைனஸ் வெக்டர் இந்த ஒரிஜினல் ஆர் பிளஸ் வெக்டரோட ஆட் பண்ணுறோம் பாருங்க. இன்ஃபேக்ட் நம்ம பை டெஃபினிஷன் கியூவோட மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், பட் கியூவோட மல்டிப்ளை பண்ணாமல் இங்கே காட்டியிருக்கேன். அந்த சென்ஸ் இங்கே தெரியணுன்றதுக்காக இந்த மைனஸ் ஆர் மைனஸ் வெக்டர்னா என்ன, இந்த ஆர் பிளஸ் வெக்டரோட அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்கோம். ஸோ கியூ இன்டூ, ஸோ திஸ் கியூ இன்டூ ஆர் பிளஸ் வெக்டர் பிளஸ் இந்த மைனஸ் தான் இங்கே கொண்டு வந்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால வெறும் கியூ இருக்கு, கியூ இன்டூ மைனஸ் ஆர் மைனஸ் வெக்டர். இப்போ இந்த ஆர் பிளஸ் வெக்டர்ங்கிறது ஒரு பொசிஷன் வெக்டர். ஸோ அதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ மேக்னிடியூடுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து பொசிஷன் வெக்டர் சொன்னோம் இல்லையா, இங்கிருந்து இது வரைக்கும். ஸோ மேக்னிடியூட் இஸ் நதிங் பட் ஏ, பட் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் பாருங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல, அதாவது இந்த ஐ கேப் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஒரு மேக்னிடியூடை நம்ம எழுதிட்டு ஏன்னு சொல்லிட்டு அதோட ஐ கேப்பை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த மேக்னிடியூட் இருக்கிற இந்த டைரக்ஷன்ல எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கிற ஒரு வெக்டரை அது ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ தட் வில் பி யுவர் ஏ ஐ கேப் which is nothing but your r plus vector. கரெக்டா? ஸோ ஆர் பிளஸ் வெக்டர் தான் நான் ஏ ஐ கேப்னு எழுதியிருக்கேன். அடுத்தது ஸோ பை அவர் டெஃபினேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, we need to add it to, இந்த மைனஸ் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மைனஸ் கியூ இன்டூ ஆர் மைனஸ் வெக்டருங்கிறது என்னது, வாட் இஸ் யுவர் ஆர் மைனஸ் வெக்டர்? ஆர் மைனஸ் வெக்டருங்கிறது இதுதான் ஆர் மைனஸ் வெக்டர், ஒரிஜினல் ஆர் மைனஸ் வெக்டருங்கிறது இது. அதாவது ஏ அதோட மேக்னிடியூடு, பட் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டு எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ மைனஸ் ஐ கேப். ஸோ ஏ இன்டூ மைனஸ் ஐ கேப். ஸோ இந்த மைனஸ் இங்கே இருக்கு, இந்த மைனஸ் ரெண்டையும் நம்ம வந்து இது பண்ணிங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ தட் வில் பி யுவர், ஸோ அது ஆட் ஆகும். பார்த்தீங்களா, ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா QA ரெண்டுலையும் ஆட் ஆகும், 2QA ஐ கேப். ஸோ இது வந்து நம்ம மேத்தமேட்டிக்கலாக காட்டியிருக்கோம். ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த இதனுடைய டைரக்ஷன் மாற்றி போட்டு நம்ம ஆட் பண்ணுறது சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம், மேத்தமேட்டிக்கலாக காட்டியிருக்கோம். ஸோ இப்போ இதில் இந்த 2QAவை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்க, Q இன்டூ 2Aன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் அவர் Q ஹியர்? Q இஸ் எனி ஒன் ஆஃப் தி சார்ஜ் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த டூ சார்ஜஸ். 2Aங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி ஆக்சுவல் டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் விச் மேக் அப் தி டைபோல். ஸோ இந்த டைபோல் மொமெண்ட்டுங்கிற இந்த குவான்டிட்டி, இதுதான் இந்த டைபோலை டிஃபைன் பண்ண போகிற குவான்டிட்டி. அதுக்கு ஒரு மேக்னிடியூட், அது மேக்னிடியூட் வந்து Q இன்டூ 2A, அதோட டைரக்ஷன் வந்து ஐ கேப். ஐ கேப்புங்கிறது எந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் நம்ம காட்டிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனாகவும் இங்கே காட்டுறோம் பாருங்க. ஸோ மைனஸ் டு ப்ளஸ். ஸோ இப்போ இந்த மேக்னிடியூடை நான் டிஃபைன் பண்ண போகிறேன், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ வாட் இஸ் பை டெஃபினேஷன் டைபோல் மொமெண்ட்? டிஃபைன் டைபோல் மொமெண்ட்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதணும், எழுதிட்டு இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ்ன்னு எழுதிக்கணும். அந்த ஆன்சரை மட்டும் எழுதியிருக்கேன்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட், இது ப்ராடக்ட் தானே பண்ணுறோம், ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ், அதாவது Q அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ இந்த ரெண்டு சார்ஜினுடைய டிஸ்டன்ஸ் 2Aலே அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா அது வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கோம், அதோட டைரக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் பாருங்க, டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் -2 to +Q, ஏன்னா ஐ கேப்போட டைரக்ஷன் தான் அது இருக்கு. ஆப்வியஸ்லி இதுக்கு ஒரு குவான்டிட்டின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு யூனிட்டும் இருக்கும். யூனிட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மேக்னிடியூட பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். Qங்கிறது சார்ஜ் இல்லையா, ஸோ சார்ஜோட யூனிட் கூலும். இது வந்து 2Aங்கிறது வெறும் டிஸ்டன்ஸ் தான், அதோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ கூலும் மீட்டர், கேபிட்டல் CMனு போடணும், ஏன்னா ஸ்மால் cmனு போட்டிங்கன்னா அது சென்டிமீட்டர் ஆகிடும். ஸோ இட்ஸ் கூலும் மீட்டர். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல். இப்போ நம்ம ஷேப் ஆஃப் தி வாட்டர் மாலிகுல் போகிறோம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி, வெர்டிகலாக இருந்தாலும் சரி, இந்த கிராஸில் இந்த டைரக்ஷனில் இருந்து எப்படி இருந்தால் இருந்துட்டு போகுது. ஸோ இது வந்து லீனியர் தான். இது வந்து பென்ட் ஷேப்னு சொல்லுவாங்க. இந்த பென்ட் ஷேப்ல நம்ம எந்த ஆங்கிள் வேணா நம்ம அதை இந்த ஹெச்சை வந்து இங்கே வைக்கலாம், இந்த ஹெச்சை அதே மாதிரி இங்கே வைக்கலாம். ஸோ வேரியஸ் காம்பினேஷன்ஸ்ல வைக்கலாம். நம்ம ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன்ல பென்ட்டா காட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம லீனியர் இந்த மாதிரி ஷேப் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ நம்ம லீனியர் ஷேப்ல இந்த மாலிகுல் இருந்ததுன்னா, சப்போஸிங் தி வாட்டர் மாலிகுல் இஸ் ஆக்சுவலி லீனியர் இன் இட்ஸ் ஷேப். So you can consider the water molecule as to have, you can see here a H plus and a O2 minus here. So this forms a combination, or this particular thing forms a sort of a dipole.
and again there is another H plus here, and the middle is your minus. So this forms another dipole, and a dipole will have its own dipole moment. Yeah. So what will be the direction of the dipole moment for the left hydrogen atom? So from center to towards that. And what about the other one on the right side? So it will be from minus to plus, so from center to this point. So each definitely should have the same say magnitude, because combination is O2 minus and H plus, O2 minus and H plus. So same combination. So magnitude should be the same, direction is opposite. So if you add the two, of course our formula says P vector is equal to sigma of I is equal to 1 to n தெரியும். So Q1 R1 vector plus Q2 R2 vector. So Q1 Q2 ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோட சார்ஜ் தான். So Q னே வச்சுப்போம். R1 cap வெக்டர்ங்கிறது இதுதான் R1 cap. இதோட நம்ம எதை ஆட் பண்றோம்னா Q into R2 cap. R2 cap is our this one, இங்க இருந்து இது வரைக்கும். So இதை நான் வந்து என்ன பண்ணலாம்னா இது அப்படியே ஆப்போசிட்ல என்ன பண்ணிக்கலாம், we can say minus R1 ஓட இந்த R1 தானே, R1க்கு ஆப்போசிட்ல தானே இருக்குது. So you can consider the R2 vector as minus R1 vector. So அதை ஆட் பண்ணி பாருங்க, ரெண்டையும் ஆட் பண்ணா 0 வருது. ஸோ இந்த காம்பினேஷன்ல அதாவது லீனியர் ஸ்ட்ரக்சர்ல வாட்டர் இருந்ததுன்னா இதுக்கு வந்து டைபோல் மொமெண்டே இருக்க முடியாது. ஸோ வாட்டர் ஷுட் நாட் ஹேவ் எனி டைபோல் மொமெண்ட் அட் ஆல். ஸோ ஒரு மாலிக்யூல் அல்லது ஒரு கெமிக்கலுக்கு வந்து டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. So electric dipole moments can be measured by, there are certain experiments through which we can measure it, and by which it has been found out that water has a dipole moment of 1.85 d by. So capital D is the unit called d by, which was used to measure the dipole moment in the original CGS system. Why d by is because this scientist or physicist by the name Peter Debye had made very important contributions, theoretical contributions in the measurement of dipole moment. Basically he was a Swiss scientist. In order to honor him, this unit has been given as Debye. But of course CGS has been replaced by SI system. So in the current system, that is the SI system, 1 dBi is basically 3.34 into 10 power minus 30 coulomb meter. So if I multiply that, the answer comes out to be this, which means water definitely has this amount of dipole moment. It doesn't have zero dipole moment. It definitely has some value, which clearly shows that the water's structure or shape is not linear. And if you have a particular combination of bent shape like this, in this particular structure, what should be the possible dipole moment arrangements? So from negative to positive, this will be having the direction of dipole moment like this. And the next one will be like this. The combination, if you can see here, this is a vector. We can resolve this into two components. You know the component method. We can resolve this into one component along the vertical direction. Let's say like this, and another one along the horizontal direction. So this can be divided into or resolved into two components. In the same way, the other dipole moment also can be resolved into horizontal component and vertical component. You can see here, obviously these two horizontal components, this one and this one, they cancel out, isn't it? So they are equal in magnitude as well as opposite, so they cancel out. And the only the vertical component, which is in this direction, downward direction, that is from minus to plus, so that is what remains, and therefore a net dipole moment is present. And if you know the angle over here, so based on the angle that is present here between these two, a particular value can be arrived at. And so theoretically we can predict based on this model what should be the dipole moment of say water molecule, and it happens to be tallying with the experimental value. So which means water molecule shape is not linear but bent. So this is exactly how we can prove that the water has a bent shape. So this is a very important say method by which we can prove that. So this concludes the first session in which a few properties of water as a electric dipole has been discussed here. Thank you.